இந்த வருஷத்தோட முதல் மார்வல் மூவியா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் இருக்கிற கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்லாம் ரிலீஸ் ஆனவொடனே ரெட் ஹல்கா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்களே. அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஆக்ஷன் பார்க்க அதுலயுமே எம்சியூ கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல மூவியா வந்திருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென் கேமோட முடிவுல கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டு எடுத்து ஃபால்கான் கிட்ட கொடுத்து நீ தான் நெக்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு சீரியஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியஸ்ல அந்த பொறுப்பை எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு கேப்டன் அமெரிக்காவா இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல ஃபால்கான் தன்னைத்தானே மெருகேத்திட்டு ஒரு கேப்டன் அமெரிக்காவா கடைசியா எப்படி மாறுறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்கல்ல. இதுல கம்ப்ளீட்டா ஒரு கேப்டன் அமெரிக்கானா எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்து அமெரிக்காவை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க நேரத்துல தான் ஒரு பிரச்சனை வருது. அமெரிக்காவுக்கு ஒரு புது பிரசிடென்டா வரக்கூடியவர் தான் நம்ம தேடியஸ் ரோஸ். இவர் வந்ததுக்கு அப்புறம் இவரோட ஒரு பெரிய மீட்டிங்கை ஒயிட் ஹவுஸ்ல பிளான் பண்றாரு. அந்த ஒயிட் ஹவுஸ்ல அவரை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்றாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சாமோட கோச். சாமோட கோச்சும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். பட் அவர் எதுக்காக அந்த ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட்டை கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறது அவருக்குமே தெரியல. நான் எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவருமே தெரியல அப்படின்னு தான் சொல்றாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு நம்ம சாம் கிளம்புறங்கிறாரு. சாமோட இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது, நம்ம பிரசிடென்ட் யாரு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் என்ன, இதெல்லாத்தையுமே எப்படி வெளியே கொண்டு வரதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ண, இதெல்லாத்தையும் சுத்தி தான் அந்த கதை நகருது. ரொம்ப அழகான படம். கதை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணி எழுதியிருந்தாலும் படத்துல ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு கடைசி உள்ளுக்குள்ள வந்தோம் அப்படின்னா பெருசா அது ஏமாற்றம் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த படத்தோட ஓவரால் டூரேஷன்ல ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் மந்தமா போற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. நடுவில் அங்கங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நல்லதா இருக்கு. ஆனா இவ்வளோ அந்த 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய படத்துல இருக்கக்கூடிய எந்த என்கேஜ்மெண்ட்டும் அந்த லாஸ்ட்ல வரக்கூடிய அந்த 20 நிமிஷத்துக்கு ஈடே ஆகாதுன்னு தான் சொல்லணும். அந்த 20 நிமிஷம் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சும்மா மிரட்டி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த 20 நிமிஷம் போர்ஷன் தான் நம்ம ரெட் ஹல்க்குக்கும் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ். அதோட மேக்கிங் வைஸும் சரி, அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் நல்லா இருக்கு. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல பெருசா என்கேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிஸ் ஆகுது. கதையுமே ஃபர்ஸ்ட் ஹாப்ல பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாப்ல அதுலயுமே அந்த லாஸ்ட் 20 நிமிஷத்துக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த செகண்ட் ஹாப்ல இருக்கக்கூடிய 20 நிமிஷம் தாங்க இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. மிச்சபடி டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா சிஜி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல சிஜி கொஞ்சம் டிராபேக்கா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஓவராலா இது வரைக்கும் வந்த கேப்டன் அமெரிக்கா படங்களே கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப ஒரு வீக்கான சப்ஜெக்டை தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.